பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகும். எங்கள் வாழ்விலே நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் ஐயா, உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் ஐயா, உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள் ஐயா, உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 32 அதிகாரம் 27 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய வசனத்தில் கர்த்தர் தாமே தம்முடைய அதிகாரங்களை 2 வகையாக நமக்கு விளக்கி சொல்லுகிறார். முதலாவதாக, பூமியில் அவர் உண்டாக்கின முதல் மனிதனாகிய ஆதாமை மண்ணினாலே உருவாக்கி அவனிலிருந்து இன்றைய தினம் வரை இருக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் தாமே தேவனாகிய கர்த்தர் என்பதை, மாம்சமான யாவருக்கும் நானே தேவன், வேறொரு படைப்பின் தேவன் இருக்க முடியாது என்பதை, படைப்பின் சிருஷ்டிகர்த்தா தாம் என்பதை அதிகாரமாக கூறுகிறார். இரண்டாவதாக, எல்லோரையும் பூமியில் பிறக்க செய்கிற தேவனாக அவரே இருப்பதினால் எல்லோருக்கும் என்னென்ன தேவைகளோ அவைகள் அதிசயமாகவே இருந்தாலும் கூட அவைகளை நான் செய்து முடித்தேன் என்பதை, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்பதை அதிசயமானவராக நின்று நமக்கு விளக்கி நமக்கு கூறுகிறார். அவரை தவிர இன்றைக்கு ஜனங்கள் அநேக காரியங்களை தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, அவர் பிறப்பித்த மனிதர்களாக தான் இருக்க முடியும். அடுத்து, அந்த மனிதர்கள் தங்களுக்கென்று தெய்வங்களாக அவர்கள் உருவாக்கி கொண்ட விக்கிரகங்களாக தான் இருக்க வேண்டும். எனவே அவரே சிருஷ்டிகர்த்தா, அவரே பிறப்பின் தேவனாய் இருக்கிறார். எனவே அவரை தெய்வமாக கொண்ட ஜனத்தின் வாழ்வில் அதிசயங்கள் நிச்சயம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த வசனத்துக்கு ஏற்ற வகையிலே நடந்த ஒரு காரியத்தை
இன்றைக்கு நான் சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. எங்கள் சபையை சேர்ந்த ஒரு குடும்பத்தார் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று அநேக வருடங்களுக்கு முன்பாக வந்து ஒரு மகன் ரிச்சர்ட் இமானுவேல் என்ற பிள்ளை ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். பிற்பாடு அவருடைய குடும்பத்திலே அவருடைய மற்றவர்களுக்கு நான் அவங்க இருக்கிற கோயம்புத்தூருக்கு பகுதிக்கு கடந்து போய் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து முழு குடும்பமாய் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மகனுக்கு திருமணமான வயதிலே அந்த மகனுக்கு என்று கர்த்தர் நியமித்த ஒரு பிள்ளையை அந்த நாளிலே அவங்க சரியாக ஜெபித்து அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு வந்து சொன்னாங்க. வந்து சொல்லும்போது சொன்னாங்க, அந்த மகள் மார்வாரி இனத்தை சேர்ந்தவள் பாஸ்டர், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சிஸ்டர், திருமணம் செய்ய வேண்டும் என்றால் மகள் ஆண்டவருக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னபோது அவர் ரொம்ப நல்ல பெரியவர், அவளை கர்த்தருக்குள்ளே நாங்கள் வழிநடத்தி இருக்கிறோம், எனவே அவளை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி வருஷா என்ற ஒரு சகோதரியை கொண்டு வந்து ரூத் என்ற பெயரிலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற கர்த்தரை கிருபை செய்தார். பிற்பாடு அவருடைய திருமண காரியத்திலே இந்த ஜாதியினுடைய பிரிவுகள் சற்று இருந்ததினாலே சற்று தடைகள் ஏற்படுவதை போல காணப்பட்டு கொண்டிருந்தது. ஆனாலும் பிள்ளைகளும் பெற்றோரும் மிக வைராக்கியமாக கிறிஸ்தவ முறைப்படி தான் திருமணத்தை நடத்த வேண்டும் என்ற காரியத்திலே மிக வைராக்கியமாக இருந்தார்கள். அந்த மகளிடத்தில் நான் பேசும்போதெல்லாம் அந்த மகளிடத்தை சொல்வாங்க, பாஸ்டர், நாங்கள் வேற ஒரு ஜாதி வேறு ஒரு மதமாக இருந்தாலும் கூட ஆண்டவரை நான் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு நிச்சயமாக சபையில் வைத்து எனக்கு ஒரு திருமணத்தை நடத்தி கொடுப்பார் என்று அந்த மகள் உற்சாகமாக எனக்கு எப்பொழுதும் காரியத்தை சொல்வார்கள். இப்படியே இருந்த நாட்களிலே ஒரு சில மாதங்கள் கடந்து போனாலும் இன்றைக்கு நாம் வாசித்த பிரகாரம் எல்லா மனுஷர்களும் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாருமே ஆதாமினுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்ற வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த மகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களே வந்து முன்னின்று திருமணத்தை நடத்தி கொடுக்கும்படியாக கர்த்ததாமே கிருபை செய்தார். பாருங்க, அவர் எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறதுனாலே எல்லாருடைய மனதையும் மாற்றி கர்த்ததாமே செய்ய வேண்டிய காரியத்தை அதிசயமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான பேதமும் இன்றி செய்து முடித்தார். இந்த சாட்சியின் மூலமாக கர்த்ததாமே மகிமைப்படுவாராக. நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவப்பனே, இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே ஆண்டவரே. அதே போல என் தெய்வம் தாமே இந்த பூமியிலே எந்த ஜாதியிலே மனுஷர்கள் தங்களை பிறப்பித்துக் கொண்டாலும் கூட கர்த்தாவே அப்பா, எல்லா ஜாதி ஜனங்களையும் உருவாக்கின தேவன் நீராக இருக்கிறதினாலே உங்களுடைய அதிகாரத்தை நீர் உண்மையுள்ளவராக இருந்து இந்த நாளிலே நடப்பித்த இந்த அருமையான திருமணத்திற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொண்டதற்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். இன்னும் தொடர்ந்து அற்புதங்களை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்து முடிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.